18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் 18 தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒரு பிரதமரை நாங்கள் பிரதமராக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எழுதினாரு, எழுத ஒண்ணு எழுதாத வந்தது எங்க மண்ணு. கையவுத்தனத்தை செய்றீங்களே ஆளுங்கட்சி, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணியே இல்லையா? அவரை பாருங்க, இன்னைக்கு பயங்கர சீனா. ஒலிம்பிக்ல நம்ம இந்திய மகளிர் அணி அதான் இந்த வில்வித்தையில காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. எப்படி சம சீனா இருக்குல்ல? ನೋಡ್ರಪ್ಪ, ಈ ನೀಟ್ ಎಕ್ಸಾಮು ನಮಗೆಲ್ಲ ಬೇಡಪ್ಪ, எங்காದರೂ ನನಗೆ அது கேன்சல் ಮಾಡಿಬಿಡಿ அப்படின்ட்டு கர்நாடக சட்டப்பேரவையில் இப்போ நீட்டுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இப்போ மூணாவதா கர்நாடகாவும் எதிர்ப்பு பட்டியலில் சேர்ந்துருக்குது. ஆமா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து கர்நாடகாவும் நீட் தேர்வுல இருந்து எங்களுக்கு ஒரு விலக்க கொடுத்துருங்க அப்படின்னு சட்டப்பேரவையில தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது செம்ம சீனா இருக்கு. MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையில அண்மையில நடந்த நீட் தேர்வுல பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறி நாட்டையே அதிர வச்சதுங்க. இது தொடர்பான வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணி இறுதியா நீட் தேர்வுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாதுப்பா, வேணா ஒண்ணு பண்றோம், இந்த கருணை மதிப்பெண் பெற்றாங்க இல்லையா, அந்த கருணை மதிப்பெண்ணெல்லாம் நீக்கிட்டு ஒரு பட்டியலை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனை அடுத்து புதிய பட்டியலும் வெளியிடப்பட்டது. ஆனாலும் கர்நாடகா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயா சாமி, உங்க நீட் தேர்வே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு விலக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சட்டப்பேரவையோட கீழவையில தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. விரைவில் மேலவையிலையும் நிறைவேற்ற போறாங்களா. ஒரு பக்கம் பட்ஜெட்டுக்கு கடும் கண்டனம் எழுந்துட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஸ்வீட்டே கொண்டாடு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா தங்கத்தோட விலை குறைஞ்சுக்கிட்டே வருது. பாத்துங்க, மத்திய நிதிநிலை அறிக்கை எதிரொலியா ஆபரண தங்கத்தோட விலை தொடர்ந்து இறங்கு முகத்துல இருக்கிறது தான் இப்ப செம்ம சீனு. மத்திய பட்ஜெட்ல தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்ட ஆபரணங்களுக்கான இறக்குமதிக்கான சுங்கவரி 6% குறைக்கப்படுறதா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. 3 நாளா தங்கம் வெள்ளியோட விலையெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 23ஆம் தேதி காலையில் 54,480 ரூபாயா இருந்தா ஒரு சவரன் ஆபரண தங்கம் அன்னைக்கு மதியமே 2080 ரூபாய் குறைஞ்சிருச்சுங்க. 24ஆம் தேதி 480 ரூபாய் குறைஞ்சு சவரன் 51,920க்கு விற்பனையாச்சு. இந்த நிலையில சவரனுக்கு மேலும் 480 ரூபாய் குறைஞ்சு 51,440 குறைஞ்சிருக்கு. இது மேலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறதால நம்ம மக்கள்லாம் சட்டு புட்டுன்னு நகையை எடுத்துடணுங்கிற எண்ணத்தோட நகைக்கடைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப சமசீடு. அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்கள் பயன்படணுன்றதுதான். இப்படி நீங்க பாட்டுக்கு பஸ் நிறுத்தாம போனா எப்படி பாருங்க, விருதுநகர்ல விலையில்லா பேருந்துல ஏறதுக்காக மகளிர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேருந்து நிறுத்தாம போயிருக்கிறாரு ஓட்டுநர். கொந்தளிச்ச மக்கள் போராட்டத்தை நடத்திவிட்டாங்க. சொல்லலாம் செய்வோம் சார். உங்க வீடு சொத்து போதா இல்ல கேக்குறேன், ஏன் நிப்பாட்டாம நீங்க போறீங்க? ஏன் நிப்பாட்ட முடியாது? கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் குழந்தைகளுக்குலாம் அப்படியே லைட்டா லட்டு கொடுத்துட்டு இருக்க. திடீர்னு ஒரே அழுக சத்தம் பாத்துங்க. சும்மா இருப்பாரா அண்ணன், அப்படியே லட்டை கொடுத்து சமாதானப்படுத்திட்டாருன்னா பாத்துங்க.
எங்கப்பா இங்கிருந்து ரோட்டை காணோம், அட வீட்டையும் காணோம் அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் மழை சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்குது மகாராஷ்டிரால. இருந்தாலும் கூட மீட்பு பணிகள்லாம் பயங்கர துரிதமா நடந்துகிட்டு இருக்குது பாத்துங்க. மழை வெள்ளம்னு வரும்போது தாங்க நம்மளோட நிஜ ஹீரோ யாருன்னு நமக்கு தெரியுது. அப்படித்தான் குஜராத், மகாராஷ்டிரா, அசாம்னு பல மாநிலங்கள்ல கொட்டி தீர்க்கிற மழையில வெள்ளத்துல சிக்கிற மக்களை பாதுகாப்பா மீட்டு கரை சேர்க்கிற நம்ம வீரர்கள் இப்பவும் காப்பாத்தி செம்ம சீன் பண்ணிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவோட கடலோர மாவட்டமான பாந்திரா பகுதியில் இருக்கிற வீடுகளுக்குள்ளெல்லாம் வெள்ள நீர் நுழைஞ்சி இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கமா போயிட்டு இருக்க மக்கள் எப்படி வாழறதுன்னு தெரியாம தவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில புனே நகர்ல வெள்ள நீர் சூழ்ந்து உயிருக்கே போராடின மக்களை நம்ம மீட்பு படையினர் பத்திரமா மீட்டுட்டாங்க. அப்பாடா அப்படின்னு ஆயிப்போச்சு எல்லாருக்கும். இதே மாதிரி உத்தராகண்ட் மாநிலத்துல வெள்ளத்தின சிக்கின ஒரு பையனை பட்டுன்னு தண்ணில குதிச்சு காவல்துறை வீரர் ஒருத்தர் பத்திரமா மீட்டார் பாருங்க. செம்ம சீன் ஆயிடுச்சு. அட என்னப்பா, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு வேண்டாமா? கொற்ற மலையிலையும் இப்படி கொடை பிடிச்சிட்டா போராட்டம் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் கர்நாடகால நடந்திருக்குது. ಇರುವಂತ ಜನರ ಕಷ್ಟಗಳು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? ಆ ಪ್ರಶ್ನೆಗಳ ಬಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಮಂಡಳಿಗಳಿಗೆ ಯಾವಾಗ ಈ ದೇಶದ ಏನೇನೇ ಕ್ರಾಂತಿಗಳಾದ್ರೂ ಮತ್ತೆ ಮಳೆ ಬೀಳುತ್ತೆ. ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ ಸಾಕಷ್ಟೇ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ನಿಮ್ಮಿರುವಂತ ಭಾವನೆಗಳದು ಬೇಡ. ಬೆಂಗಳೂರಿನ ಹಂತದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಸಾಹಿತ್ಯ ಪರಿಷತ್ನ ನಮ್ಮ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಿಗೂ ನಮ್ಮ ಜಲದೇವ ಮುಖಾಂತರ 2-3 ಸಲ ನಾವೇ ಅವರಿಗೆ ವಾರ್ನಿಂಗ್ ಮಾಡಿ ಬಂದಿದ್ವಿ. ಅಖಿಲ ಭಾರತ ಸಾಹಿತ್ಯ ಸಮ್ಮೇಳನದಲ್ಲಿ ನೀವು ರವಿಸಿದ ಜಲದೇವರ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿರ್ಬೋದು. ಅವರು ಕಣ್ಣೀರು ಹಾಕೋದಲ್ಲದೆ 100 ಜನ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿ ಇಡೀ ಹಾವೇರಿಯಲ್ಲಿ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಶಾಲೆಗಳು ಅನುದಾನಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿಲ್ಲ. ಇವತ್ತಿಗೂ ಅನುದಾನಕ್ಕೆ ಒಳಪಡುತ್ತೆ. கோவிந்தா இது கோவிந்தா, மோடி அரசுக்கு கோவிந்தா அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டை எதிர்த்து ஒரு கடுமையான போராட்டம் நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் தான். யார் நடத்துறாங்க, எதுக்காக இந்த கோவிந்தா முழக்கம் அப்படின்னு பாருங்க. கோவிந்தா ஐயா கோவிந்தா, கோவிந்தா ஐயா கோவிந்தா, ஓடி ஆட்சியில் கோவிந்தா, ஓடி ஆட்சியில் கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவை மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவை மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவை மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவை மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, கோவிந்தா அம்மா கோவிந்தா, ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா, ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா. இங்க பாருங்க, நீங்க என்னங்க எங்களை புறக்கணிக்கிறது, நாங்க உங்களை புறக்கணிக்கிறோம். அடுத்த தபா தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கெத்தா கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு அண்ணன் முத்தரசன் சொல்லியிருக்காரு. அப்படி இது ஒருதலை பட்சமான பட்ஜெட், ஒட்டுமொத்த நாட்டிற்குரிய பட்ஜெட் அல்ல. 2 மாநிலங்களை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட், தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட். 5 ஆண்டு காலத்திற்கு மோடியினுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான குறுகிய நோக்கமுடைய பட்ஜெட். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையிலே இன்றைக்கு மாவட்ட அமைப்புகளின் சார்பில் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் விரிவடையும் என்பது மட்டுமல்ல, இந்த போக்கை, இந்த தவறான போக்கை மோடி அரசாங்கம் திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மோடியை தமிழ்நாட்டிற்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்ன, தமிழ்நாட்டை அவர் ஏற்க தயாராக இல்லை. தமிழ்நாட்டை அவர் புறக்கணிப்பார். அவர் புறக்கணிக்கிற பொழுது அவர் எங்களுக்கு பிரதமரும் அல்ல, அவர் எங்களுக்கு பிரதமரும் அல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒரு பிரதமரை நாங்கள் பிரதமராக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். பிரதமர் அல்ல நரேந்திர மோடி, நாட்டினுடைய பிரதமர் அல்ல, மாறாக அவர் மன்னராக விளங்கி கொண்டிருக்கிறார். ஏப்பா, எதுக்கு எடுத்தாலும் இந்த 10.5% மட்டும் கேட்குறப்ப நாங்கெல்லாம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்க, அவங்க தாங்க பண்ணணும், அவங்க தாங்க பண்ணணும்ன்றீங்களே, அப்புறம் எதுக்குங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஐயா கேட்டிருக்கா. அப்படி
உங்க அப்பா மட்டும் சொல்லியா நாங்க கேட்கறோம் 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வந்தது, எங்க மண்ணு. எனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாள் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? இப்போ பட்ஜெட்டை பத்தி ஆளுக்கால் ஏகப்பட்ட விஷயம் பேசிட்டு இருக்க அந்நியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வது முறையா மக்கள் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அதாவது முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டுல வானத்துல மின்வெட்டு ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர கண்டிப்பா பூமியில மின்வெட்டே இருக்காது. ஆனா இப்ப பாருங்க மின்சாரமே இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிச்சயமாக இந்த அரசு மக்களின் கோரிக்கையை செவிசாய்த்து உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப என்ன சொன்னாங்க? வானத்தில் மின் கட்டண இல்ல மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும், பூமியில் இருக்காதுன்னு சொல்லிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி செய்தார்கள். இன்னைக்கு திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தா உடனே மின்சாரம் கிடைக்காது நமக்கு. அது மட்டும் ஒரு பக்கம்னா மின் கட்டணம் உயர்வு ஒரு பக்கம். எல்லா வேலையும் உயர்த்ததுக்கு நீங்க என்ன ஆட்சிக்கு வரணும்? ஆனா மக்கள் நீங்களும் திருந்தணும். சும்மா நீங்க மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் மக்களே இன்னைக்கு திமுக ஓட்டு போடுவோம் மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க. பாடத்தை புகட்டுங்க. 26 தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவங்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் நீ வா நீ அந்த கட்சியா வா இப்படின்னு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நேக்கா எங்களையும் உள்ள இழுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்க. நடக்கவே நடக்காது அப்படின்னு அந்நியார் சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையிலே எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உண்மை கொலையாளிகளை கண்டுபிடிக்காம காவல்துறை என்ன பண்ணுது? ஒரு ஏவல் துறையாக மாறி சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கைது பண்ணி இந்த வழக்கிலே கொண்டு வந்து இணைக்க பார்க்கிறார்கள். இந்த கொலை வழக்குக்கு முழு காரணம் ஆளும் கட்சியான திமுக தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்லும் பொழுது அதை திசை திருப்பும் வகையாக இன்னைக்கு எல்லா கட்சியும் அதுல கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஒரு கயவுத்தனத்தை செய்றீங்களே ஆளுங்கட்சி. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணியே இல்லையா? கயவுத்தனத்தை செய்றீங்களே ஆளுங்கட்சி. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணியே இல்லையா? உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அதை நிரூபிக்கணும். சும்மா இருக்கிற எல்லார் கட்சி மேலேயும் கொலை வழக்க போட்டு ஏதோ திமுக உத்தமர்கள் அப்படின்னு நிரூபிக்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும் இங்க எந்த கட்சி உண்மை கட்சி, எந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். கலாச்சாரம் கெட்டு போச்சுங்க. அரசியல் கலாச்சாரம் கெட்டு போச்சு. முன்னெல்லாம் பாருங்க, ஒரு தொகுதியில எதிர் வேட்பாளர்களா இருந்தா கூட நேர்ல சந்திச்சுக்கிறப்ப அப்படியே கட்டுப்பிடிச்சு சாப்பிட்டியாப்பா, வீட்டுல நல்லா இருக்கிறாங்களா, அப்புறம் என்ன விசேஷம், இதெல்லாம் கேட்போம். ஆனா இப்ப அந்த மாதிரி கேட்டுவிட்டோன்னு வச்சுங்க, அந்த கட்சியில இவர் பொட்டி வாங்கிட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிடுறாங்க. கலாச்சாரமே ஒன்றும் சரியில்லை பாத்துங்க அப்படின்னு அண்ணன் பாவம் வேதனையா பொங்கியிருக்கா. அப்படி ஐயா விஸ்வநாதன் அவர்களும் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், வகுப்பு தோழர்கள். பிறகு அரசியல் கட்சி, வெவ்வேறு கட்சிகள், திமுகவில் ஐயா விஸ்வநாதன் அவர்களும், காங்கிரஸில் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் 67 வந்தவாசி தொகுதியிலே போட்டிட்டார்கள். ஆனால் 2 பேரும் பேசினாங்க, யாரு ஜெயிச்சான்னு சொன்னாங்களா? ஐயா விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில். ஆனாலும் அந்த நட்பு, அவர் சொன்ன அந்த அரசியல் கலாச்சாரம் வேகமாக நடக்கிறது. அந்த தேர்தல் காலத்தில் 2 பேரும் நின்று பேசி, இப்பெல்லாம் அது பண்ண முடியுமா, பேச முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கலாச்சாரமே இல்லை. ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். இப்ப இருக்கிற கலாச்சாரம்னா 2 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா, ஓஹோ காசு வாங்கிட்டான்டான்.
இதுதான் பேசுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இங்கே அரசியல் போகுது. இந்த பிறந்தநாள் இருக்குல்ல, அதாங்க கேக்லாம் வச்சு அப்படி கேக் வெட்டணும்னா பெரும்பாலும் நம்ம எப்படி வெட்டுவோம்? அந்த பிளாஸ்டிக் கத்தியை வச்சு வெட்டுவோம். ஆனால் பாருங்க, ஏகப்பட்ட பேர் அந்த பட்டா கத்தியை வச்சு கேக்லாம் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலப்பறையை கூட்டுறாங்க. இவங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க ஏகப்பட்ட விஷயத்த சும்மா அப்படி அள்ளி தூவி இருக்கிறாங்க. என்ன அப்படின்றத பாருங்க. அரசாங்கம் வந்து கடுமையான சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து ஆகணும். பிளாஸ்டிக் கத்தியில் வெட்ட சொன்னால் அவன் வந்து பட்டா கத்தியில் வெட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. வன்முறையை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். மற்ற மாதிரி கருவா வச்சு இந்த மாதிரி எல்லாம் கேக்கு வெட்டுறது வந்து வன்முறையை கொண்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த பட்டாக்கத்தி கேக்கு வெட்டுறது இதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாதது. எடுத்தா இந்த மாதிரி கடுமையாக எடுத்தா யாரும் பயப்படணும், இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். பொது இடத்துல ஒரு தண்டனை கொடுங்க, அடுத்தவங்க பார்த்து திருந்துவான். அதனால் காவல்துறை வந்து உடனடியாக அவங்கள வந்து தண்டனை கொடுத்து அதையே வந்து அவங்க சமூக வலைத்தளத்தில் அதை போட்டால் தான் அடுத்து யாரும் செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வந்து சந்தோஷமான விஷயம்தான். அது ஆயுதங்களை வச்சு கொண்டாடக்கூடாது. அது மற்றவங்களுக்கு துன்புறுத்தமாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அன்பை பகிர்ந்துக்கோங்க. தாய் தகப்பன்களை சகோதர சகோதரிகளாம் அன்பை பகிர்ந்துக்கிட்டு இது பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி பாவப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த அனாதைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பொருள் உதவி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு அர்த்தமாகும், நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தமாகும்.